Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 999 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிராங்கி பிக் மாமோட மூஞ்சிலேயே வண்டியை விட்டு ஏத்துனால அப்படியே பேனு கீழே கிடப்பா. நெப்போலியன் அங்க எங்கன்னு கத்தி கதறிட்டு கிடக்கும். எங்க மம்மா மேலேயே வண்டியை விட்டு ஏத்திட்டியாரா பரதேசி பயலே, அதை என்ன மூஞ்சின்னு நினைச்சியா இல்ல தாரோடுன்னு நினைச்சியா? ஐயோ எந்திரி மம்மா எந்திரி அப்படின்னு அங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பான். எங்க நமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கரெக்டான டைம்ல வந்து உசுரை காப்பாத்திருக்கானே, என்ன சாகர நிலைமைக்கு போயிட்டான். அதனால தேங்க்ஸ்னு பிராங்கி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு பாராட்டி தள்ளுவா. அந்த டைம் பாத்தீங்கன்னா இங்க சாமுராய்ஸோட சண்டையெல்லாம் சீரியஸா போயிட்டு இருக்கும். இவங்க இப்பதான் வராங்களா, சோ சண்டை இவ்வளவு பெருசா ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு இப்பதான் அவங்களுக்கே தெரியுது. நல்லா பெரிய சண்டையா தான் தெரியுது. நம்ம லேட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஃபுல் எஃபோர்ட்ல சண்டை போடணும்னு அங்க அவனுங்க பிளான் பண்ணிட்டானுங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மாத்தி போஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுவோம், தட்டி தூக்குவோம்னு பில்டப் மட்டும் தான். அதே நேரம் இங்க லூஃபிக்கு சந்தோஷம். எப்படியா வந்து பிக் மாமா சாட்சி நமிய காப்பாத்திட்டானுங்கல்ல. ஆமா இவன் சஞ்சியை தான் காப்பாத்த போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப திடீர்னு மேல பாத்துட்டு நான் கின்னுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்பா. அப்போ சஞ்சியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரிப்பா அதே நேரம் இந்த உசோப்பு சாப்பறாங்க மாட்டாங்கல்ல, அவங்கள அந்த பெரிய பெரிய மிருகங்கள்லாம் ஏதோ விளையாட்டு பொம்மை நினைச்சு ஜாலியா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவனுங்க படாத பாடுபட்டு இருப்பானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அந்த பிராக்கியா டேங்கையே மொத்தமா உடைச்சிருவானுங்க. உசோப்புக்கு கடுப்பாயிருச்சு. கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா இதை ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க, பல்லுகள் எல்லாம் பேத்து போடுவேன்பா. அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. உடனே உள்ளுக்குள்ள இருக்க ஆளுகளை வெளியில கொண்டு வரணும்னு அந்த டோரை கஷ்டப்பட்டு அப்படியே ஓபன் பண்ணிடுவானுங்க. உதறி பார்த்துட்டு வெளியில வரலன்னு உடனே தூக்கி ஒரே வீசு டொம்முன்னு போய் விழும். உள்ளுக்குள்ள நம்ம ஆளுங்க கேர் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறமும் விடலையே. அதுக்கப்புறமும் மேல காலை வச்சு நங்குன்னு மிதிச்சுட்டாங்க. அந்த பிராக்கியா டேங்குக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. இனிமே நம்ம பயலுக அது மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கானுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் அட்டாக் பண்ணியுமே இந்த டேங்க் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழல. அதனால நம்ம ஆளுக்கு அவ்வளவு தைரியம். இது ஆக்சுவலா சூப்பர் அலாய் வாப்போ மெட்டல்ல உருவாக்குனது. என்ன பண்ணாலும் எவனாலையும் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆவானுங்க. ஆனா அதுக்காண்டி சும்மா விட முடியுமா? இவங்க மேலேயே கைய வச்சிருக்காங்களே. சோ சாப்பரு பின்னாடி நம்ம எனிமீஸ் இருக்காங்க, அவங்கள விடக்கூடாது, சதற விட்டுருவோம் அப்படின்னு போன வேகத்துல ரிட்டர்ன் திருப்பி எய்ம் வச்சு சும்மா பட்டுன்னு காட்டுத்தனமா ஃபயர் பண்ணுவாங்க. எல்லா எய்முமே அக்யூரேட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்களாலே எங்களோட பவர் எப்படின்னு. பிராக்கியோ டேங்க் கிட்ட மோதுனா இதாண்டா நிலைமை. சாப்பரை இவன் கமாண்டரும்பா, அவன் சூப்பரும்பா. அவனுங்களே மாத்தி அவனுக்குள்ள பாராட்டி தள்ளிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றது, இந்த மிலிட்டரியில சாதிச்சவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு பாராட்டி இந்த மாதிரி கோல்டு மெடல் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அப்படி ஒரு வைபு ரெண்டு பேர்த்துக்குள்ளயும். நம்ம அட்டாக் பண்ணமே அந்த மான்ஸ்டர்ஸுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் பார்க்கல. ஆக்சுவலா அதுங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகல. அதுங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா இப்ப என்ன ஆச்சு, புகையை கிளப்பி விட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு கடுப்பாயிருங்க. இதுல வேற பார்க்காம சவாலு பிக் மாமாவது கைடோவாவது யாரா இருந்தாலும் கூட்டுவாங்க, அவங்களுக்கு தாண்டா நிலைமைன்னு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி ஆத்தாடி வேலைக்கே ஆகல, வா எஸ்கேப் ஆயிடலான்ட்டு வண்டியை எடுக்க போறதுக்குள்ளேயே அவங்க எடுத்து கண்ணா பின்னான்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி செவன பாட்டில குளுக்குற மாதிரி மாத்தி குளிக்கிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க முன்னாடி பின்னாடின்னு டம்முன்னு போய் இடிச்சாங்கன்னா நிலைமை என்ன ஆகும்? வேணாண்டா எங்களை விட்டுருக்கா, தெரியாம இங்க வந்துட்டோன்னு புலம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ் ஆச்சே, அதுகளுக்கு மூளையே இல்ல. அதனால நம்மளால வச்சு ஜாலியா விளையாட்டு. இங்க எமட்டோனா எப்படியாச்சும் மொமனசுகேவை காப்பாத்தியே தீரணும்னு அவனை காப்பாத்த போனா இந்த அல்டி பின்னாடியே வெட்டிட்டு வந்து கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டா, நீ பண்ண வேலைக்கு நீ இன்ச்சா வச்சு சம்பவம் பண்ணி அதுக்கப்புறம் கைடோ கிட்ட தூக்கிட்டு போறேன்பா. அவ அதுக்கப்புறமும் தெளிவா சொல்லுவா, இங்க பாரு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் கைடோ கிட்ட எல்லாம் வரமாட்டேன், அவன் ஒரு காவாலி பையன், அவனை நம்பாத, உனக்கு செப்பல்ஸ்லயே அடிய கொடுப்பான்னு சொன்னா அவ கேட்க மாட்டா. மறுபடியும் ரெண்டு பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் பாத்தீங்கன்னா எமட்டோ கொஞ்சம் வெறி ஆயிட்டா. அதனால அடியில அல்ட்டியாலேயே தடுக்க முடியல, திருச்சிருவா. இதுக்கப்புறமா சீனிய ஃபாலோ பண்ணாம இரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு மொமனசுகேவை தேடி கிளம்பிடுவான். அங்க மொமனசுகே பாத்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருப்பான். ஷினோபு ஒன்னும் பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களை லைஃப் லாங் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் உங்களை காப்பாத்தாம விட மாட்டேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவா. இதுக்கப்புறம் மொமனசுகே ஓப்பனா இங்க சுத்திட்டு இருந்தான். அவ்வளவுதான், இவனை படுக போட்டு ஓப்பன் சர்ஜரியே பண்ணிடுவானுங்க. அதனால இங்க எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சுக்குவோம், சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த விஷயங்களை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க எமட்டோ வந்துருவா. அவன் நம்ம ஆளுகளுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு தான் அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் தான் கொசுக்கி ஓடணும்னு சொல்லிட்டு தெரியுறான். இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? சோ பதறுவாங்க. நல்ல வேலை அந்த டைம் லூஃபி அங்க வந்து சொல்லிடுவான், இவன் நம்மால் தான், இவளை நீங்க தாராளமா நம்பலாம், இவ கூட போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேஃபா இருப்பீங்க, சோ அவளோட போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு நம்ம தலைவர் மேல சண்டைக்கு கிளம்பிடுவாரு. அவகிட்ட நிஜமாவே நீ எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு வருவா. பாக்கணுமே, அவ இருக்க சைஸுக்கு இப்படி எல்லாம் ஜம்ப் அடிக்கலாமா? பீதி ஆகுது. இதுல வேற வந்து நின்னுட்டு நான் தான் கொசுக்கி ஓடன்,
என்ன ஆனாலும் சரி, ஏன் என் உசுரே போனாலும் சரி, உன்னைய நான் ப்ரொடெக்ட் பண்ணாம விட மாட்டேன்னு பயங்கரமா போஸெல்லாம் கொடுத்து நிப்பான். அவனுக்கே ஷாக் ஆயிருச்சு, இது டேடியான்னு. அதுக்கப்புறம் யாய் டேடினா ஆம்பளையா இருக்கணும், நீ ஒரு பொம்பளை, அது மட்டும் இல்லாம லூசு மாதிரி வளரிட்டு இருக்க, டெஃபினட்டா நீ மென்டலா தான் இருக்கணும், இல்லன்னா எனிமியா தான் இருக்கணும், உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்மோக்க போட்டுட்டு ரெண்டு பேருமே எஸ்கேப். அதான் நம்ம லூஃபியே வந்து சொல்லிட்டான்ல, அவன் நம்மால் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு இந்த ஷினோபு கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கான் தான் எனக்கு புரியல. இவ கூட இருந்தாவாச்சும் ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கலாம், தேவையில்லாம இப்ப மொமனசுகே கூட்டு போய் இவளே பலி கொடுத்துருவா போல. சரி, இங்க மத்த சாமுராய்ஸும் யோகரோவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. எவ்வளவு சண்டை போட்டாலும் ஆளுங்க வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. அவங்களுக்கே நல்லா தெரியுது எவ்வளவு சண்டை போட்டாலும் அவனுங்க வந்துகிட்டே தான் இருப்பானுங்கன்னு. யோசிச்சு பாருங்க, 30,000 பேரு வரத்தானே செய்வானுங்க. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி பொடிசவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா எனர்ஜியும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். டெஞ்சிரோ இவங்க கிட்ட அந்த டொபிரோப்போவை பத்தி சொல்லியிருக்கான், எல்லாம் டைனோசர்ஸ்ங்கன்னு. அவங்க தலையெடுத்தாவாச்சு கொஞ்சமாச்சு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல, நம்மளால முடியாட்டியும் கூட பரவாயில்ல, வா அவங்கள தட்டி பிரிப்போன்னு யோகரோ அவங்கள காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி என்ன பண்றது, இவரு சைஸுக்கெல்லாம் அவங்க மூச்சு விட்டாலே இவர் 10 கிலோமீட்டருக்கு பறந்துருவாரு. என்ன நம்பிக்கையில எப்படி சொல்றாருன்னு தெரியல. பெரிய அந்த டைனோசர்ஸ் கிட்ட எல்லாம் போய் சண்டை போடுறாரா இல்ல சவுக்குல அடி வாங்குறாரான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.